பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று திருச்சபை சீர்திருத்தப்பட்டதை நினைவு கூறுகின்ற திருநாள். அது 1517 வருடம் அக்டோபர் மாதம் 31 மார்ட்டின் லூதர் அவர்களால் இது நடந்தது. இந்த சீர்திருத்தப்பட்டதை நினைவு கூறுகின்ற நாளாகிய இன்றைய நாளிலும் நம்முடைய திருச்சபை TLC ஜாயன் சர்ச் திருச்சபை பிள்ளைகள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் மற்ற சீர்திருத்தலின் அந்த நடந்த சம்பவங்களை குறித்தும் பிள்ளைகள் நிகழ்த்தப் போகின்ற நிகழ்வுகளை காண இருக்கின்றீர்கள். இதற்கென்று முயற்சி பிரயாசங்கள் எடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களையும், அந்த பிள்ளைகளை ஊக்குவித்த ஒவ்வொரு பெற்றோர்களையும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். இந்த சீர்திருத்தல் என்றால் என்ன, ரிஃபர்மேஷன் என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ரிஃபர்மேஷன் என்றால் தமிழில் சீர்திருத்தம் என்று பொருள்படுகின்றது. ஆங்கிலத்தில் the action or process of reforming an institution or practice என்று சொல்லப்படுகின்றது. ஒரு சீர்திருத்தல் அந்த 1517 வருடங்களில் நடைபெற்ற திருச்சபையிலே நடைபெற்ற முறைகேடான காரியங்களை மார்ட்டின் லூதர் அவர்கள் மற்றும் அநேகர் அவைகளை எதிர்த்து போராடினார்கள். ஆனால் மார்ட்டின் லூதர் அவர்களால் இது நிறைவு பெற்றதினால் இதற்கென்று அவர்கள் அநேக பிரயாசப்பட்டு அதை வெற்றி கண்டார்கள். ஆகையால் அந்த நாளை இன்று நாம் நினைவு கூறுகின்றோம். ஆகவே இன்றைக்கு இந்த ரிஃபர்மேஷன் என்று சொல்லும் பொழுது 16ஆம் நூற்றாண்டில் நிகழ்ந்த நிகழ்வு மாத்திரமல்ல, இன்றைய நாளில் நம்முடைய திருச்சபைக்கு அது தேவையாக இருக்கின்றது. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொருவர் மூலமாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை, ஒரு ரிஃபர்மேஷனை ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். குறிப்பாக மோசேயை குறித்து சொல்லும் பொழுது ஆண்டவர் அவர்கள் மூலமாக ஒரு ரிஃபர்மேஷன் செய்திருக்கின்றாங்க. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் மூலமாகவும், தெபோரா, கிதியோன் ஒவ்வொருவர் மூலமாக வேதத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒரு சீர்திருத்தத்தை கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் இன்றைக்கு நாம் பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுக்குலம் பாவத்திலே விழுந்து அது அழிந்து போகக்கூடாது என்று சொல்லி ஒரு சீர்திருத்தத்தை ஆண்டவர், அதாவது ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரமே நமக்கு மீட்பு உண்டு, அவருடைய அந்த ரட்சிப்பை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் நீதிமான்களாக ரோமரிலே சொல்லியிருக்கிற வண்ணமாக விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்படுகின்றோம் என்ற அந்த கோட்பாடு மற்றும் ஆண்டவர் மாத்திரமே, கிருபை மாத்திரமே, விசுவாசம் மாத்திரமே நம்மை நடத்துகின்றது. ஆகவே இன்றைக்கு என்று சொல்லி அவருடைய அந்த கோட்பாடுகளின் அடிப்படையிலே பிள்ளைகள் நிகழ்த்தப் போகின்ற நிகழ்வுகளை நாம் கண்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதற்கு ஆதாரமாக நாம் ஆண்டவரை நோக்கி தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம், ஜெபிப்போம். விசுவாசத்தினாலே நீதிமான்களாக தீர்க்கப்பட்ட நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக கடவுளோடு சமாதானம் உடையவர்களாய் நிலைத்திருக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் கடவுளே நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே இப்பொழுதும் கர்த்தாவே இந்த நாளிலே எங்களை உம்முடைய கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபை பெரிதாக இருக்கின்றது. உம்முடைய அன்பார்ந்த குமாரனை கொண்டும் அவருடைய அப்போஸ்தலர் முதலிய உண்மையுள்ள ஊழியர்களை கொண்டும் நீர் மனுக்குலத்தின் மீட்பை பற்றிய உமது சித்தத்தை உலகுக்கு நீர் வெளிப்படுத்தினீர்.
நீர் வெளிப்படுத்தின சத்தியத்தை அறிவித்து உம்முடைய கிருபையினாலே இருக்கின்ற திருச்சபையில் சீர்கேடான காரியங்கள் காணப்பட்டு வந்த காலத்தில் தேவரீர் மார்ட்டின் லூதர் முதலான உள்ளே கொண்டு திருச்சபையில் சீர்திருத்தம் அடையச் செய்தீர். ஒருவன் தன் நற்செயலினால் அல்ல, உம்மை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான் என்ற உடைய வார்த்தையின்படி ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த நாளிலே இந்த பிள்ளைகள் நிகழ்த்த போகின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து அந்த பிள்ளைகளினுடைய ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் கூட இருந்து அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆன்மீகத்திலே வளரவும் உடைய வார்த்தையிலே நிலைத்து நிற்கவும் கிருபை செய்தருளும். இதற்கென்று முயற்சி செய்கின்ற இந்த வீடியோவை வெளியிடுகின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இதை கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் கேட்கின்றோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Kristokalena katarin mahacaria mana peria upakaratai uyati ketratana manamakilchi yudane irantu hadan perile sangeetham பாட வேண்டும். நான் செய்த புண்ணியங்களை பாதாளத்து செல்லாது, என் சுயமாய் துக்கிரியை ஒழிய முடியாது. மகாதியில் எடுத்தது நான் செத்து நரகத்திற்கு தள்ளும்பேன் என்று தீர்த்தேன். சங்கீதம் 46. அலாமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். பூமியிலே பாழ்கடிப்புகளை நடப்பிக்கிற கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 2020 ஆண்டு இந்த கடினமான சூழ்நிலையிலும் தேவன் நம்மை சபைகளின் சீர்திருத்த திருநாளை
நினைவு கூறும் வகையில் நம் சிறு பிள்ளைகள் ஒரு தொகுப்பினை ஆன்லைன் மூலமாக வழங்க உள்ளனர். இதில் கலந்து கொள்ள போகும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஓய்வு நாள் பள்ளி சார்பாக வாழ்த்துதலை கூறி அவர்களை வரவேற்கிறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பினை கொடுத்த நம் திருச்சபையின் சபை போதகர் அவர்களையும் வரவேற்கிறேன். மேலும் பெற்றோர்கள் யாவரையும் சபை மக்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறதற்காகவும் இம்மாதிரியான நிகழ்ச்சிகளில் அவர்களை ஈடுபடுத்துகிறதற்காகவும் உங்களுக்கு எங்கள் நன்றிகளை கூறிக்கொள்கிறோம். நன்றி. ஸ்தோத்திரம். சீர்திருத்த திருநாள் ரிஃபர்மேஷன் டே. லுத்தரின் பிறப்பு. ஐஸ்லேபன் என்னும் சிற்றூரில் 1488 ஆண்டு நவம்பர் திங்கள் 10ஆம் நாள் இரவு மார்ட்டின் லுத்தர் பிறந்தார். அவர் தாயார் மார்கரெட் ஹேன்னா என்பவர். அவர் தந்தையார் ஹான்ஸ் லுத்தர் என்பவர். பெற்றோருக்கு மார்ட்டின் முதலாவது அல்லது இரண்டாவது பிள்ளையாய் இருந்திருக்கலாம். அவர் பிறந்த மறுநாள் மார்ட்டின் என்ற பக்தரின் திருவிழா நாள். அந்நாளில் தூய பேதுருவின் சபையில் அவருக்கு மார்ட்டின் என்ற பெயரோடு திருமுழுக்கு செய்விக்கப்பட்டது. 95 கட்டுரைகளை ஆலய கதவில் தொங்கவிட்ட விவரம். ஒரு சிற்றூரில் வாழ்ந்து வந்த சபையாரின் ஆன்ம வாழ்க்கையை கவனிப்பது அந்த சபை குருவின் பொறுப்பு. நவம்பர் முதல் நாள் சகல பரிசுத்தர்களின் திருவிழா நாள். பரிசுத்தர்களின் சின்னங்களை ஆலயத்தில் காட்சி பொருட்களாக வைக்கப்பட்டிருக்கும். அதை காண்பதற்காக சபையார் திரண்டு ஆலயத்திற்கு வருவார்கள். அவர் காணும் வண்ணம் 1517 அக்டோபர் 31 லுத்தர் தம் 95 கட்டுரைகளை எழுதி விட்டன்பர்க்கு ஆலய கதவில் அவற்றை ஆணி அடித்து தொங்கவிட்டார். மார்ட்டின் லுத்தர் முக்கிய காரியங்கள் வலியுறுத்தல். மூன்று முக்கிய காரியங்கள். 1. திருமுறை மட்டுமே, பைபிள் ஒன்லி. 2. கிருபை மட்டுமே, கிரேஸ் ஒன்லி. 3. விசுவாசம் மட்டுமே, ஃபெய்த் ஒன்லி. தேங்க் யூ. லுத்தரின் ரோஜா. முதலாவது இதயத்தின் நடுவில் இருக்கும் கருப்பு சிலுவை. சிலுவையில் அறையப்பட்ட நம்பிக்கை நம்மை காப்பாற்றுகிறது என்பதையும், சிவப்பு இதயமானது நீதிமான்கள் விசுவாசத்தினால் வாழ்வார்கள் என்பதையும் குறிக்கும். அவ்விதயமானது வெள்ளை ரோஜாவின் நடுவில் இருப்பது விசுவாசம், மகிழ்ச்சி, ஆறுதல், அமைதி ஆகியவற்றை தருகிறது. வெள்ளை நிறம் ஆவிகள் மற்றும் தேவ தூதர்களை குறிக்கிறது. நீல நிறம் ஆவியிலும் விசுவாசத்திலும் உள்ள மகிழ்ச்சியையும் அதை சுற்றியுள்ள தங்க நிற வலையும் பரலோக ஆசீர்வாதம் முடிவில்லாதது என்பதையும் குறிக்கும். ஆமென். விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். இவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் மகா பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி எல்லாம் சர்வ வல்லவருடைய வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோருக்கும் மரித்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். மகாதுய ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான கிறிஸ்துவ சபையும் சர்வ வல்லவருடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும் ஒன்றென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். விசுவாச அறிக்கை. வானத்தையும் பூமியையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். மகா தூய ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்திய பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறிவுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3 நாள் மரித்தோரிடத்தில் உயிர்த்தெழுந்தார்.
பருத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோருக்கும் மறைத்தோருக்கும் நியாய தீர்ப்பளிக்க வருவார். மகா தூய ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான மகா கிறிஸ்துவ சபையையும் மகா தூயவான்களை ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். வானத்தையும் படைத்த எல்லா வல்ல பிதாகிய பராபரனை விசுவாசிக்கிறேன். அவருடைய விவேகமானும் நம்முடைய நாதரமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இதற்கு அற்பத்தில் விபத்தி கண்ணமேறில் எடுத்து வந்து பொந்திய பிலாத்தின் பாடுபட்டு சிலுவையில் அறியுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இருந்து 3ஆம் நாள் மரித்தவர் இடத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்துக்கேறி எல்லாம் வல்ல பிதாகிய கடவுளுடைய வலது பார்சத்தில் வீட்டிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவர் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். பிரதான பரிசுத்தையும் பரிசுத்த ஆண்டவருடைய ஐக்கியமும் வாவனுக்கும் மாம்சத்திலும் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். எங்களுக்கு வேண்டிய அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாடிக்கு நாங்கள் நடிகரை போல எங்கள் கடுக்களை எங்களுக்கு வேண்டும். எங்களை சோதனைக்குட்படுத்தாமல் தீமையினின்று ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வழியிலே. ஆமென். Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is done in heaven. Give us this day the daily bread. Forgive us our sins as we forgive those who sin against us. But lead us not into temptation, deliver us from evil. Thy will, thine is the kingdom, the power and the glory, forever and ever. Praise Lord. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our debts, as we forgive us debtors, and lead us not into temptation, but deliver us from the evil one. For thine is the kingdom, and the power, and the glory forever. Amen. கர்த்தரின் ஜெபம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய விளக்கத்தை தாரும். எங்கள் கடலுக்கு மனிதது போல எங்கள் பாவத்தையும் மன்னித்தள்ளும். எங்கள் சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமலும் தீமையிலிருந்து ரட்சித்தள்ளும். உம்முடைய ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும். ஆமென். மண்டலத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டல செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்று ஆதாரத்தை எங்களுக்கு தாரும். நாங்கள் எங்களிடம் கடப்பட்டவன் மன்னித்தருவது போல எங்கள் பாவ கடன்களையும் மன்னித்தரணும். ஆனாலும் தீமென்று ரட்சித்தரணும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவர்களே. சுவாமி. ஆமென். ஆண்டவருடைய ஜெபம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்வது போல பூமியில் செய்யப்பட்டதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாற்று என்று தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்தது போல எங்கள் பாவ குற்றங்களை மன்னியும். சோதனைக்கு பிரவேசிக்கும் தீமைச்சும் ராஜ்யம் வல்லமையும் மகிழும் என்றென்றைக்கும் உங்கள் வழிகளே. ஆமென். அவர்
பொந்து பிலாததிபதி நாளில் புகழரு பாடுதலை ஏற்று உந்தன் சிலுவையில் அறையுண்டு உயிர் வீட்டாரென நம்புகிறேன். இறந்தே அடங்கி பாதாளம் இறங்கி மூன்றாம் தினமதிலே இறந்தோரிட நின்றே உயிரோடெழுந்தாரெனவும் நம்புகிறேன். உயிருள்ளோரை மரித்தோரை உத்தம நியாயம் தீர்த்திடவே ஜெயமாய் திரும்ப வருவாரென சிந்தையார நம்புகிறேன். பரிசுத்தாவியை நம்புகிறேன். பரிசுத்தமான பொது சபையும் பரிசுத்தர்களின் ஐக்கியமும் பரிவாயுண்டென நம்புகிறேன். பாவ மன்னிப்புளதெனவும் மரித்தோர் உயிர்த்தெழுவாரெனவும் ஓவானித்திய ஜீவனுமே உளதெனவும் யான் நம்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். Commandments. You shall have no other gods before me. You shall not make idols. You shall not take God's name in vain. Remember the Sabbath day to keep it holy. Honor your father and your mother. Don't murder. Do not commit adultery. Don't steal. Do not lie against your neighbors. Do not covet. Praise the Lord. Praise the Lord. பத்து கட்டளைகள். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. இச்சியாதிருப்பாயாக. பத்து கட்டளைகள். முதலாம் கட்டளை, உன் கடவுளாகிய கர்த்தர் நானே, என்னை என்று வேறு தேவர்கள் உனக்கு வேண்டாம். மேலே வானங்களிலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உள்ளவைகளுக்கு ஒப்பான எந்த சொல்வதும் வணங்கவும் சேவிக்கவும் வேண்டாம். இரண்டாம் கட்டளை, உன் கடவுளாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்க வேண்டாம். மூன்றாம் கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசாரிக்க நினைப்பாயாக. நான்காம் கட்டளை, நீ நன்றாய் இருப்பதற்கும் பூமியிலே நீ நெடுநாள் இருப்பதற்கும் உன் தகப்பனையும் தாயும் கனப்படுத்த வேண்டும். ஐந்தாம் கட்டளை, கொலை செய்ய வேண்டாம். ஆறாம் கட்டளை, விபசாரம் செய்ய வேண்டாம். ஏழாம் கட்டளை, களவு செய்ய வேண்டாம். எட்டாம் கட்டளை, அயலார் விரோதமாய் பொய்சாட்சி சொல்ல வேண்டாம். ஒன்பதாம் கட்டளை, அயலார் வீட்டை இச்சிக்க வேண்டாம். பத்தாவது கட்டளை, அயலார் வாழ்க்கை துணையையாவது, அவர் வேலைக்காரனையாவது, அவர் வேலைக்காரியையாவது, அவர் மாட்டையாவது, அவர் கழுதியையாவது, அயலார்க்குள்ள வேறொன்றையாவது
இச்சிக்க வேண்டாம். ஞானஸ்நான கட்டளை. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரர் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார். ராபோஜன கட்டளை. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, இதை வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்றார். பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை சீஷர்களுக்கு கொடுத்து, இதை பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புது உடன்படிக்கை கூறிய எனது இரத்தமாயிருக்கிறது என்றார். நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் என்பதே. ஆமேன். Praise the Lord. Closing prayer. நேற்றும் என்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரே, துதிமத்தில் வாசமாக இருக்கிற தேவனே, ஒருவராக இருந்த பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இம்மட்டுமாக நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து ஜீவன் சுகம் பலன் யாவற்றையும் தந்து இந்த நாளை ஆசீர்வதித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் சுவாமி உங்களோட திருச்சபையின் சீர்திருத்த திருநாளை கொண்டாடும்படியாக நீர் உதவி செய்தீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கொள்ளை நோயின் காலங்களில் சுவாமி ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரே இயேசுவே இந்த நிகழ்ச்சியை நடத்த முடியாவிட்டாலும் கர்த்தாவே இயேசுப்பா இந்த ஓய்வு நாள் பள்ளி பிள்ளைகள் மூலியமாய் சுவாமி ஆண்டவரே இந்த வீடியோவின் மூலியமாய் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நீர் கிருபை செய்தீர், அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளும் சுவாமி கர்த்தாவே இதற்காக ஆண்டவரே ஆயத்தப்பட்ட சுவாமி அவங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு இந்த நாள் ஆண்டவரே இயேசுவே பண்ணின ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸைக்காகவும் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸையும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினால நீங்கள் ஆசீர்வதிங்க. அதை ஆண்டவரே இயேசுவே ஆண்டவரே அதை செய்த பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து சுவாமி நீர் ஆண்டவரே உங்களுடைய ஆண்டவரே ரட்சிப்புக்குள்ளாய் நீங்கள் காத்துக்கொள்ள என்னமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளை ஆண்டவரே இந்த நாளில் நாங்கள் மார்ட்டின் லூத்தர் ஐயாவை நினைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இயேசுவே கர்த்தாவே அவங்க மூலியமாய் சுவாமி திருச்சபையில் மிகப்பெரிய ஆண்டவரே ஒரு எழுப்புதலை ஆண்டவரே நீங்கள் கட்டளையிட்டு கூட சுவாமி ஆண்டவரே சத்தியத்தை எல்லோரும் அறியும்படியாய் நீர் கொடுத்த கிருபைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்ற ஆண்டவரே மிகப்பெரிய சத்தியத்தை ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஆண்டவரே இயேசுவை விசுவாசத்தை வளர்த்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஆண்டவரே இயேசுப்பா விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படியாய் நீர் ஆண்டவரே எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே இந்த ஆண்டவரே நீர் ஆண்டவரே விரைவாக வரப்போகிறீர். ஆண்டவரே வருகை நாட்கள் சமீபமாக இருப்பது என்பதை ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம். கர்த்தாவே நாங்கள் அதற்காக ஆயத்தப்படுவோம், எங்கள் திருச்சபை ஆயத்தப்படுவோம் சுவாமி. எங்களோட திருச்சபையில் ஆண்டவரே இயேசுவே நீர் ஆண்டவரே இயேசுப்பா வாசமாக இருந்து கூட சுவாமி எல்லா விதமான காரியங்களும் ஆண்டவரே நீங்கள் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி ஆண்டவரே இயேசுவே நீங்கள் திடப்படுத்த வேணுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். நாங்கள் ஆண்டவரே இயேசுவே சுத்த இருதயத்திலும் மாயமற்ற அன்பிலும் மெய்யான விசுவாசத்திலும் நிலைத்திருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் ஓய்வு நாள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துக்களாய் கொடுக்கிறோம் சுவாமி. அவங்க ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தின் புத்திரர்களாய் ஆண்டவரே இருக்கவும் சுவாமி ஆண்டவரே இயேசுவே உங்களுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புகிறவர்களாய் ஆண்டவரே அவங்க இருக்கவும் நீர் அவங்களை தெரிந்து கொள்ள வேணுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் சுவாமி உங்களுடைய கரத்தை வைத்து அவங்களை விசேஷித்தவர்களாய் நீர் ஆசீர்வதிக்க வேணுமாய் கூட நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த ஆண்டவரே இயேசுப்பா ப்ரோக்ராம் ஆண்டவரே நடத்துவதற்கு எங்களுக்கு ஆலோசனை வழங்கிய எங்களுக்கு ஆண்டவரே துணையாக இருந்த எங்களுடைய ஐயாக்காக நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நீங்கள் அவங்களை ஆசீர்வதிங்க. மேன்மேலுமாக இந்த ஆலயத்தின் வளர்ச்சிக்காய் நீர் அவர்களை பயன்படுத்தி நீர் அவர்களை பாதுகாத்துக்குள்ள என்னாய் கூட நாங்கள் செபிக்கிறோம். எல்லா காரியத்திலும் திரு சமூகம் எங்களோடு கூட இருக்கட்டும், வழி நடத்தும். துதி கனமகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுக்கிறோம். இவற்றையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நேற்றைய நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.
time Luther came of age, organized Christianity bore little resemblance to its earliest days. The church had abandoned its prophetic voice and become a political force, trusting not in God's wisdom, power, and strength, but in its own. The finished work of Jesus Christ at Calvary had been replaced with the ritual of the Mass, sacrificing the Lord anew whenever the congregation gathered. The people's hope was not in the righteousness of Christ alone, but instead in their ability to meet the commands of God. Deceivers and swindlers wandered the streets, peddling their false promise that as soon as the gold in the casket rings, the rescued soul to heaven springs. The Bible, written by and to the common man, had been snatched from his grasp, its contents known only to an elite few. In November 1518, Luther was summoned to Augsburg to appear before an assembly and defend his theses. 3 days of debate proved fruitless. Cardinal Thomas Cajetan continued to defend the practice of issuing and selling indulgences. Luther refused to recant and returned to Wittenberg. But the controversy didn't end there. Luther continued to write, publish, and teach, formulating and clarifying the doctrines which would become the foundation for the Reformation. Papal commissions studied his works and declared them heretical. Pope Leo X declared him a heretic and excommunicated him in early 1521. And then, at the Diet of Worms, Luther was called to defend himself once again. He was put under enormous pressure, but Luther wouldn't be swayed. Unless I am convinced by the testimony of the Holy Scriptures, or by evident reason, for I can believe neither Pope nor councils alone, as it is clear that they have erred repeatedly and contradicted themselves. I consider myself convicted by the testimony of Holy Scripture, which is my basis. My conscience is captive to the word of God. This I cannot and will not recant, because acting against one's conscience is neither safe nor sound. God help me. Amen. Declared a heretic by Leo X and vilified by Holy Roman Emperor Charles V, Luther went into hiding in Eisenach. And although he might not have said those famous words, "Here I stand," this much is clear. In exile, Luther never wavered. In fact, he became even more bold. He wrote and taught and reformulated his doctrines with indefatigable zeal. He began to translate the New Testament into German so that everyday folks could have the Bible in their own language for the very first time. Here in exile, his desire for moral reformation morphed into the desire for a complete transformation, the establishment of a new church, one which was modeled after the church visible in the New Testament.